நீங்க உள்ள போய் உங்க ப்ரொஃபைல ப்ராப்பரா அப்டேட் பண்ணணும். என்குயரி வர்றதுக்கு தேவையான வார்த்தைகள பயன்படுத்தி நீங்க ப்ராடக்ட் அப்டேட் பண்ணணும். என்குயரீஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, உடனே அதுக்கு ஃபாஸ்ட்டா ரிப்ளை பண்ணணும். உங்க கம்யூனிகேஷன் கிளியரா இருந்துச்சுன்னா, அவங்க நல்ல ரேட்டிங் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணி குடுப்பாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஈவன் சொல்லப்போனா ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ எழுதாம இருப்பாங்க. நீங்க அவங்கள ஃபாலோ பண்ண கத்துக்கணும். ஏன்னா பேசுற எல்லாருமே உங்கட்ட மட்டும் பேசிட்டு போமாட்டாங்க. அவங்க நெறைய பேருக்கு ஆப்ஷன்ஸ் அங்கேயே இருக்கு. உங்கட்ட ஒரு ப்ராடக்ட் கேட்டு வர்றாங்கன்னா, உங்கட்ட மட்டும் அவங்க பேச மாட்டாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா, உங்க பாட்டு பண்றவங்க எக்கச்சக்க பேர் உட்கார்ந்திருப்பாங்க. அவங்களும் அவங்க கண்ணுக்கு படத்தான் செய்வாங்க. அப்ப அவங்ககிட்ட அவங்க என்கொயரி பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, சில நேரங்கள்ல அவங்க உங்கள மறந்திருக்கலாம். அப்ப நீங்க திருப்பி அவங்கள ஃபாலோ பண்ணணும் ப்ராப்பரா. போட்டி அதிகம் இருக்குன்னு சொல்லியாச்சு. பக்கத்திலேயே இன்னொருத்தர் இருக்காருன்னு சொல்லியாச்சு. அப்ப அவங்களோட நீங்க பெட்டரா கம்யூனிகேட் பண்ணணும். பெட்டரா ஃபாலோ பண்ணணும். பெட்டரா நீங்க பிரைஸ் ஒர்க் அவுட் பண்ணி குடுக்கணும். பெட்டரா நீங்க வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணியிருக்கணும். உங்க கம்பெனி எக்ஸ்போஸர நீங்க இன்னும் பெட்டரா நீங்க வந்து காட்டியிருக்கணும் மத்த கம்பெனியோட. இதெல்லாம் நீங்க ரெகுலரா ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும்.